ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு மிகவும் சுவையான ஹெல்த்தியான அடை தோசை செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடை தோசை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி, பச்சரிசி, உளுந்து, கோதுமை, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, வரமிளகாய், ஜீரகம், பெருங்காயம், வெந்தயம். நீங்கள் எந்த அளவில் இந்த தானியங்களெல்லாம் அளக்க போகிறீங்களோ, இப்போ எந்த கப் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கப்பில் 1 கப் அளவு இட்லி அரிசி, இப்போ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவு உளுந்து, 1/2 கப் அளவு கோதுமை, 1/2 கப் அளவு துவரம்பருப்பு, 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நான் 2-3 தரம் நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். நல்லா கையில் பிசைஞ்சு கழுவணும். இப்போ நம்ம நல்லா 3 தரம் அலசியாச்சு. இனி இதில் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம 2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். 2 அல்லது 3 மணி நேரம் கூட பரவாயில்ல. இப்போ நான் ஊற வைக்க போகிறேன். ஊற வைக்கும்போது ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கிறேன், அதையும் அதிலோட சேர்க்குறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜீரகம், இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம 3 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். பெருங்காயம் கட்டி பெருங்காயம் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஊற வைக்கும் போதே சேர்த்து ஊற வைங்க. நான் பவுடர் சேர்க்குறபடினால அரைக்கும் போது தான் இதை நான் சேர்க்க போகிறேன். இப்போ அடை அரைக்கிறதுக்கு நான் ஊற வச்சு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மாவு நான் அரைக்க போகிறேன். கொஞ்சமாக ஊற வச்சுருக்கிறதுனால நான் கிரைண்டரில் இன்றைக்கி ஆட்டலை, மிக்சியில் தான் ஆட்ட போகிறேன். இப்போ மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சதை சேர்த்துடலாம். கொஞ்சம் பெருங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்கிறேன். அப்புறமா நம்ம தாளிக்கும் போதும் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்பேன். இந்த அடை மாவு தோசைக்கு மாதிரி ரொம்ப நைஸாலாம் அரைக்க தேவையில்லை. அடை மாவு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பதத்தில் தான் மாவு இருக்கணும். இப்போ மாவு முழுவதுமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மாவு எல்லாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மிக்சியில் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி ஒரு பாத்திரத்தில் இந்த தண்ணியை நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அரைச்ச இந்த மாவில் நம்ம உப்பு கலந்து ஒரு 2 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 3 மணி நேரம் நம்ம அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடை தோசை செய்ய ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தில் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தண்ணியை யூஸ் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடை தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம இதை மூடி ஒரு ஓரமாக வச்சிடலாம். 3 மணி நேரத்துக்கு பிறகு இதை எப்படி தோசை போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த அடை தோசைக்கு மாவு அரைச்சி வச்சு 3 மணி நேரம் ஆயாச்சு. இப்போ நான் அடை தோசை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் சில பொருட்களை தாளித்து நான் கொட்ட போகிறேன். அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன வெங்காயத்தை ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ தான் இந்த தோசை நம்ம ஊற்றும் போது ஒரு நல்ல ஷேப்புக்கு வரும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கறிவேப்பிலை எடுத்து அதையும் ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிக்கலாம் வாங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பேன் நல்லா சூடாயிருச்சு. இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இதில் நான் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்க்குறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும், நல்ல பொன்னிறமாக வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இதில் நான் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். இப்போ கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கிற கருவேப்பிலையை சேர்க்குறேன். இப்போ தாளித்ததை இந்த அடை தோசை மாவில் கொட்டி நல்லா கலக்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே இந்த மிக்ஸி கழுவின தண்ணியை நான் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ அதில் ஒரு கொஞ்சமாக விட்டு கலந்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு பதமாக இந்த மாவு வந்திருக்கு. இப்போ நம்ம அடை தோசை செய்ய போகிறோம். அதுக்கு நான் தோசை தவாவை அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ நான் தோசைக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட.
நல்ல மொறுமொறுன்னு அடை தோசை தயாராகிருச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். வாவ், அடை தோசை பார்க்க நல்லா இருக்கே. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் பச்சை தேங்காய் சட்னி கடிச்சிருக்கேன் இன்றைக்கி. பார்ப்போம் சாப்பிட்டுட்டு. நல்லா சூப்பராக இருக்கே தோசை. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி டின்னர் கடித்தா வேறு என்ன வேணும்? நம்ம தமிழ் ஃபுட் தான் தமிழ் ஃபுட்.